ஆர்கே, இந்த நகர்வுகளை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப முக்கியமா இதெல்லாம் கடந்து அவங்க ரெண்டு அணியாக பேசுறது அதெல்லாம் கடந்து அதிமுகங்கிற ஒரு பிரதான எதிர்கட்சி நீண்ட ஒரு ஆட்சி பொறுப்பில் இருந்த ஒரு கட்சியினுடைய ஒற்றை தலைமையை உறுதி செய்வதற்கான ஒரு காய் நகர்த்தலா இது நகர்கிறதா? எப்படி போகுது? இல்ல, எடப்பாடியினுடைய இமேஜுக்கான ஒரு விளையாட்டாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஈரோடு ஈஸ்ட்ல படுதோல்வி, அது எந்த மாதிரி தோல்வின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ஓட்டுக்கு 15,000 ஓட்டுக்கு தோத்தா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, அந்த பெர்சன்டேஜ் ஓட்டு ஜாஸ்தியா இருந்தது, அதனால ஒரு 20-30,000 ஓட்டுக்கு தோத்தா கூட பிரச்சனை கிடையாது. 66,000 ஓட்டுக்கு தோத்த அவர் என்ன அடுத்ததாக என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, பாஜக அதிமுகவினுடைய ஒரு சகோதர சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சகோதர சண்டைக்கு பிறகு இந்த மைக்ரண்ட் லேபர் இஷ்யூல பிரச்சனை ஆகிறது, அதுவும் ஒரு பெரிய இஷ்யூவாக வருகிறது. அப்போ அடுத்ததாக என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, கட்சியை கைப்பற்றக்கூடிய அந்த விஷயம் அது எப்போ வருதுன்னா, நீங்க குறிப்பிட்ட மாதிரி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் கோட்டெல்லாம் சாத்தி எல்லாரும் சீல் வச்சு வீட்டுக்கு போன பிறகு அதனுடைய அறிவிப்பு வருகிறது. 7:50க்கு அறிவிப்பு வருகிறது. இனி சனி ஞாயிறு பாத்தீங்கன்னா அந்த 2 நாள் தான் தாக்கல் பண்ணவே முடியும் மனு தாக்கல். 20ஆம் தேதி அது சரிபார்ப்பு. 20ஆம் தேதியே ஏறத்தாழ அறிவிச்சிருவாங்க. ஏன்னா வேற யாரும் கண்டெஸ்ட் பண்ண போறதில்லை. 10 டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ்னுடைய கையெழுத்து யாருக்கும் கிடைக்க போறதில்லை. அந்த சரத்துக்களை பூர்த்தி செய்யறதுக்கே அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் அல்ல என்று நான் காணுகிறேன். அப்போ கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாலேயே எல்லாமே முடிச்சு விடலாம். அதாவது திங்கட்கிழமை கோர்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே 10 மணிக்குள்ளாலேயே இந்த அறிவிப்பே வந்துவிடும் என்று நான் கருதுகிறேன். அப்ப இது கம்ப்ளீட்டாக எடப்பாடி பழனிசாமியினுடைய இமேஜ் பில்டிங் தான். நிச்சயமாக அவருடைய கட்சியுடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் தேர்தலை நடத்துறோம்னு ஜெயக்குமார் சொல்றாரு. நிச்சயமாக அதுல தவறே கிடையாது. அவர்களுடைய சட்ட விதிகளை அது செய்ய முடியாது. அதாவது சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் ஒரு தேர்தல் நடத்த வேண்டும் என்பது அது அனைத்து கட்சிகளும் அப்படித்தான் செய்யும். நிச்சயமாக அதை தாண்டி இவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். ஏன்னா அது ஈஸியாக சேலஞ்ச் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அப்படி நடத்தினால் கூட இது கம்ப்ளீட்டாக போக்கஸ் மாத்துகின்ற ஈரோடினுடைய அந்த தேர்தல் தோல்வியிலிருந்து ஒட்டுமொத்தமா அந்த இமேஜ் மேக்கிங்காக இங்க இந்த பக்கம் மாத்துறாங்கன்றீங்க. ஆமா, அது நீண்ட ஒரு வரிசையே வருது. பாஜகவுடைய அந்த சகோதர சண்டை, அதன் பிறகு வருகின்ற இந்த வர்க்கர்ஸ் கிரைசிஸ், அதன் பிறகு வருகின்ற இந்த எலெக்ஷன் வருது. இந்த தேர்தலுக்கு பிறகு நிச்சயமாக தனக்கு அந்த ஒரு ஜெனரல் செக்ரட்டரி அந்த பதவி வந்துவிட்டால் நிச்சயமாக தான் அதிமுக இருக்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. பாக்கி எல்லாரும் போய் கோர்ட்டு முன்னால தான் நிக்க வேண்டும். இல்லாமல் வேற ஒரு ஃபாரமும் கிடையாது. இப்போ ஓபிஎஸ் ஆனாலும் சரி, சசிகலா ஆனாலும் சரி, இல்ல டிடிவி ஆனாலும் சரி, வேற ஒரு வழியும் கிடையாது. அதனால்தான் அவர்கள் ஒன்று கூட வேண்டிய அந்த ஒரு கட்டாயம் வருகிறது என்று நான் காண்கிறேன்.